Good morning students. Today we will discuss about the topic 11th standard biobotany chapter 2 plant kingdom general character species of algae. இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா chapter 2 11th standard biobotanyல general character species of algae அதாவது பாசிகளுடைய பொது பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அதை ரெடியூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா சிலபஸ், அதில் இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது குறித்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேரக்டர் ஸ்பீச்சர்ஸ் ஆஃப் ஆல்கே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து த ஆல்கே ஷோ கிரேட் டைவர்சிட்டி இன் சைஸ், ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி, அதாவது எல்லா இடத்துலையுமே நீர் நிறைந்த பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அதிக அளவில் இந்த பாசிகள் வந்து காணப்படும். பாசியோட அளவு, வடிவம், அமைப்பு ஆகியவற்றில் பெரிய வேறுபாட்டு இந்த அதிகமாக வந்து காணப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எ வைட் ரேஞ்ச் ஆஃப் தேலஸ் ஆர்கனைசேஷன் ஃபவுண்ட் இன் ஆல்கே. இப்போ ஒவ்வொரு பிளான்ட்டோட அந்த பாடியை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா தேலஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதாவது உடலம். இப்போ ஆல்கேயோட பிளான்ட் பாடி வந்து தேலஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஃபங்கையோட அந்த பிளான்ட் பாடி வந்து மைசிலியம் சொன்னோம். ஸோ இப்போ ஆல்காவை வந்து நம்ம தேலஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் நம்ம ஆல்காவை வந்து தேலஸ்ன்னு சொல்கிறோம்னா, இந்த ஆல்கேல வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ரூட்டு, ட்ரூ ஸ்டெம்மு, ட்ரூ லீஃபு எதுவுமே இருக்காது. முழுக்க முழுக்க ஒரு வளவளப்பான அமைப்பு கொண்டதுனால இதோட உடலை வந்து நம்ம தேலஸ் அப்படிங்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பூக்கும் தாவரமா பூவா தாவரமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்பீங்க. இப்போ பிளான்ட்டை நம்ம எடுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ், பூவா தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளவரிங் பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டே தான், ஒன்று ஜிம்னோஸ்போம், இன்னொன்று வந்து ஆன்ஜியோஸ்போம். ஸோ இப்போ இந்த நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே வந்து மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ கீழே பாருங்கள், யூனிசெல்லுலார் மோட்டைல் கிளாமிடோமோனஸ், யூனிசெல்லுலார் நான் மோட்டைல் குளோரெல்லா, காலனியல் மோட்டைல் வால்வாக்ஸ், காலனியல் நான் மோட்டைல். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கேயை வந்து பார்த்திங்கன்னா வகைப்படுத்துகிறாங்க. எதன் அடிப்படையில்னா அந்த நகரும் தன்மையற்ற திறன் அடிப்படையில். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோட்டைல்ங்கிறது நகரும் தன்மை, நான் மோட்டைல்ங்கிறது நகரா தன்மை. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலனியல் நான் மோட்டைல்னா என்னென்னா, காலனி அமைப்பில் நகரும் ஒரு பாசி. அதுக்கு பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரோடாக்டியன். சரிங்களா, டிக்டாக்டியன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சீரியான்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா குழல் அமைப்பில் கொண்ட ஒரு பாசி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அன்பிரான்ச்டு பிளமண்டஸ் ஃபங்கஸ், ஆல்கேங்கிறது என்னென்னா ஸ்பைரோகைரா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிரான்ச்டு பிளமண்டஸ் அப்படிங்கிறதுனா கிளைத்த இலையுடலம் கொண்ட ஒரு பாசி, அதை வந்து நம்ம கிளாடோஃபோரா ரேஞ்சிபெரா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசிஸ் ஃபங்கைஸ் பொறுத்த வரைக்கும், ஆல்கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேலியாசிட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆல்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வாழக்கூடியது, நீர்நிலைகளில் வந்து அதிகமாக வந்து வாழும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இலை வடிவ ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லேமினேரியா. இதை வந்து நம்ம ஜெயின் கெல்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஜெயின் கெல்ப்புங்கிறது ராட்சச பாசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாசிகளை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, பாசிங்கிறது ஒரு ஃபோட்டோ சிந்தட்டிக் ஆர்கானிசமாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு இதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இதனாலேயே வந்து அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவா தாவரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பூவா தாவரம்னா விதைகளே இருக்காது. சரிங்களா, நான் சீட்லெஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம், ஆர்கானிசம் அது சொல்லலாம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்கே ஆர் யூகேரியாட்டிக் எக்ஸப்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே. இப்போ ஆல்கே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே யூகேரியாட்டிக் தான். யூகேரியாட்டிங்கிறதுனா உண்மையான உட்கரு கொண்டவை. எக்ஸப்ட் எதுனா ப்ளூ கிரீன் ஆல்கேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து மற்ற எல்லா ஆல்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூகேரியட் தான். ப்ளூ கிரீன் மட்டும் வந்து ப்ரோகேரியாட்டிக். சரிங்களா, த பிளான்ட் பாடி டஸ் நாட் ஷோ த டிஃப்ரெண்டேட் இன்டு த டிஷ்யூ சிஸ்டம். இதில் டிஷ்யூ சிஸ்டம் வந்து எதுவுமே இருக்காது. த செல்வால் ஆஃப் ஆல்கே மேடப் ஆஃப் செல்லுலோஸ். இந்த ஆல்கேவோட செல்வால் வந்து எதால் தான் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸால் தான் ஆயிருக்கும். அண்ட் ஹெமிசெல்லுலோஸ் 2 பாலிசைக்ரைடு காம்போஷனால் ஆனது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிலிசியஸ் வால்ஸ் ஆஃப் பிரசன்ஸ் இன் டயட்டம்ஸ் இன் கேரா தேலஸ் என்க்ரஸ்டட் ஃபார் கால்சியம் கார்பனேட். சம் ஆல்கே பொசஸ் த அல்ஜின் பாலிசல்பேட் எஸ்டர் பாலிசாக்ரைடு. ஸோ ஒரு சில ஆல்கேல செகண்டரி மெட்டபாலைட்ஸ் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம மெயினாக வந்து ஆல்கேயோட ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் நீங்கள் பார்க்குற டயக்ராம் குளோரெல்லா, அடுத்து கிளாமிடோமோனஸ், வாக்சீரியா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஊடோகோனியம்,
அடுத்து கீழே ஃபியூக்கஸ் சர்காசம். ஸோ இந்த பிளான்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கடலில் வாழக்கூடிய ஒரு பிளான்ட்ஸ், அதாவது ஆல்கே வந்து பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், நான் சீட்லெஸ் பிளான்ட்ஸ் சரிங்களா, அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் அல்ஜினேட் அகர் அகர் அண்ட் கேரஜின் த செல் வால் மெம்பராய் ஃபவுண்ட் இன் nucleus and cell organelles like chloroplast, mitochondria, endoplasmic reticulum, Golgi body, etc. Pyranides are present in the proteinous bodies found in chromatophore and assist the synthesis of storage starch. The pigmentation, reserve food material and flagellation different among the algal groups. ஸோ மெயினாக வந்து இப்போ நம்ம அந்த ஆல்கே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆல்கேல வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இப்போ ஆல்கே நம்ம பொறுத்தோம்னா 3 டைப்ஸாக வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. என்னென்ன கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் ஆல்கே, ப்ளூ க்ரீன் ஆல்கே, ரெட் ஆல்கே. ஸோ இந்த மாதிரி வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இதில் கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு ஆல்கேக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா பிக்மெண்டேஷன், ரிவர்ஸ் ஃபுட் மெட்டீரியல், ஃப்ளாஜலேஷன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஆல்கே ரீப்ரொடக்ஸ். இப்போ இந்த பாசிகளுடைய இனப்பெருக்கம் எப்படி நடக்குது? ஆல்கே ரீப்ரொடக்ஸ் பை வெஜிடேட்டிவ், ஏசெக்ஷுவல், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஆல்கேல வந்து 3 வகையான இனப்பெருக்கம் நடக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ், ஏசெக்ஷுவல், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். 3 வகையாக வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க முறைகளில் வந்து ஆல்கேல வந்து நடக்குது. ஸோ அதான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பாசிகளில் உடலை இனப்பெருக்கம் நடக்கும். அந்த உடலை இனப்பெருக்கத்துக்கு பெயர் தான் வந்து என்ன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ங்கிறது பாலின பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ங்கிறது பாலின பெருக்கம் சரிங்களா. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன்க்ளூட் த fusions of unicellular forms, cell divides mitotically to produce the daughter cell, example chlamydomonas. Fragmentation fragments parent cells thallus into the new individual, example Eulothricus. Budding lateral buds formed in some members like and helps the reproduction. ஸோ இங்கே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பாசிகள் உடலை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாசிகளுடைய உடலை இனப்பெருக்கம் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த முறையில் நடக்குதுன்னா, இப்போ ஒரு பாசி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இருசம பிளவுறுதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் பாசிகளில் குன்றல் பகுப்படைஞ்சு சேய் செல்கள், அதாவது பார்த்திங்கன்னா டாட்டர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டாட்டர் செல்ஸில் வந்து தரும் ஒரு டாட்டர் செல்ஸ் வந்து டிவிஷன் வந்து பேரண்ட் செல்லில் டிவிஷன் நடந்து டாட்டர் செல்ஸ் வந்து உருவாகும். எடுத்துக்காட்டு வந்து கிளாம்டாமோனஸ். அடுத்து துண்டாதல் முறைன்னு சொல்லுவோம். அது நல்லா வளர்ச்சி அடைஞ்சு ஒரு பாசி வந்து உருவாக்கும் தாவர உடலமாக, யூலோத்ரிகஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொட்டு விடுதல், அதாவது புரோட்டோசைப்பான் போன்ற பாசிகளில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து உருவாகுது அப்படிங்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பல்பில்ஸுங்கிறது சிறு குமிழ்மம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஸ்பேஷ்ரியாலா ஆப்பு வடிவத்தில் மாறுபட்ட அமைப்பு கொண்ட ஒரு இனப்பெருக்கம் வந்து நடக்கும். ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அகனிட்ஸ் ஃபார்மாகவும் ஜெர்மினேட்ஸ் வித் த அட்வான்டேஜ் ஆஃப் ஃபேவரபிள் கண்டிஷன், எக்ஸாம்பிள் பைட்டோமித்ரா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டிம்பர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பவுண்ட் இன் ரைசாய்ஸ் அண்ட் த லோயர் கேரா விச் ஸ்டோர் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸோ இங்கே ஸ்டோரேஜ் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா இந்த கேராங்கிற ஒரு பாசி தான். அடுத்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டேக்ஸ் பிளேஸ் பை ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜூஸ்போர். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஜூஸ்போர் மூலமாக நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யூலோத்ரிகஸ், ஊடோகோனியம், ஆப்ளோஸ்போர்ஸ். ஸோ இந்த முறை மூலமாக வந்து இனப்பெருக்கம் வந்து நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மோட்டைல் ஸ்போர்ஸ், நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் வந்து பங்கு கொள்ளுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டோஸ்போர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ஸ் விச் லுக் சிமிலர் டு பேரண்ட் செல், எக்ஸாம்பிள் குளோரெல்லா. ஹாப்ளோஸ்போர் திக்வால்ட் ஹாப்ளோஸ்போர், எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனஸ் நிவாலிஸ். இந்த கிளாமிடோமோனஸ் நிவாலிஸில் தான் இந்த ரீப்ரொடக்ஷன், அதாவது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கிளாமிடோமோனஸ் நிவாலிஸ் அப்படிங்கிற ஒரு ஆல்கேல நடக்குது. இதில் டெட்ராஸ்போர்ஸ் டிப்ளாய்டு தாலஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமாக நடக்குது. அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பாலிசைப்போனியா, டிப்ளாய்டு தாலஸ் ஆஃப் பாலிசைப்போனியா ரீப்ரொடியூஸ் த ஆப்ளைட் ஸ்போர் ஆஃப்டர் மியாசிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்கே ஆர் 3 டைப்ஸ் ஆஃப். ஃபஸ்ட்டு வந்து ஐசோகேமி. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஐசோகேமிங்கிறது ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கலில் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ஐசோகேமி. 2 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் யூலோத்ரிகஸ். அடுத்து அனைசோகேமிங்கிறது ஃபியூஷன் ஆஃப் எய்தர் மார்ஃபாலஜிக்கல் ஆர் ஃபிசியாலஜிக்கல் டிஸ்சிமிலராக இருந்துச்சுன்னா, வேறுபட்ட அமைப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைசோகேமி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டோரீனா. சரிங்களா, பாண்டோரீனா அப்படிங்கிற ஒரு பாசி வந்து எக்ஸாம்பிள். அடுத்து ஊகேமி
ஃபியூஷன் ஆஃப் போத் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபிசியாலஜிக்கலி டிசமிலர் கேமிட்ஸ், எக்ஸாம்பிள் சர்காசம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிளில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேஷன் வந்து நடக்கும். இந்த 3 ப்ராசஸை யூஸ் ஆகி அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டூ யூ நோ கேட்பாங்க. த ஓல்டஸ்ட் ரெக்கார்டு ஆல்கே கிரிப்பானியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் தொல்லுரை படிமம். கிட்டத்தட்ட ஆல்கே மாதிரியே வந்து சொல்லலாம். பாசில் ஃபியூல்ஸ்னு சொல்லுவோம் கிரிப்பேனியா. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாரே வந்து கண்டுபிடிச்சாங்க. எங்கே வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நார்த்தன் மெக்சிகனில் இந்த இரும்பு படிமம் தோன்றுதல் வந்து கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 2100 ஆண்டுகளுக்கு முன்னே கண்டுபிடிச்சதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டென்ட் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.